யார்? ஆப்ஷன் ஏ டெர்ரி 1971. ஆப்ஷன் பி ஆலிவர் ஷெல்டன் 1923. ஆப்ஷன் சி பிரீச் 1972. ஆப்ஷன் டி டேஷ் 2004. நிர்வாகம் என்பது தீர்வு காணும் செயற்பாடு மற்றும் மேலாண்மை நிறைவேற்றும் செயற்பாடு என கூறியவர் ஆலிவர் ஷெல்டன். இதுதான் கரெக்டான ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர். அடுத்த கேள்வி. மெத்தட் ஆஃப் சூப்பர்விஷன் மோட்டிவேட்ஸ் ஆனஸ்ட், ட்ரூத், கிரியேட்டிவிட்டி, யூனிக்னஸ் அண்ட் எஃபர்ட். நேர்மை, உண்மை, படைப்பாற்றல், தனித்தன்மை மற்றும் முயற்சி ஆகியவற்றை மேற்பார்வை ஊக்குவிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டெமோக்ராட்டிக், ஜனநாயக ரீதியான. ஆப்ஷன் பி இன்ஸ்பிரேஷனல், ஆக்கப்பூர்வமான. ஆப்ஷன் சி அத்தாரிட்டேட்டிவ், கண்டிப்பு. ஆப்ஷன் டி லேசி ஃபேரி, தன்னிச்சையானது. இதற்கு சரியான விடை ஆக்கப்பூர்வமான. ஆக்கப்பூர்வமான நேர்மை, உண்மை, படைப்பாற்றல், தனித்தன்மை மற்றும் முயற்சி ஆகியவற்றை மேற்பார்வையை ஊக்குவிக்கிறது. ஸோ the method of inspirational method of supervision motivates honest, truth, creativity, uniqueness and effort. அடுத்த கேள்வி. The improper lighting and over noise, uncomfortable seats are the sources of. சீரற்ற ஒளி, அதிக சத்தம், அசௌகரியமான இருக்கைகள் போன்றவை டேஷுக்கான மூலங்களாகும். ஆப்ஷன் ஏ இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், உள்கவன திசை திருப்பம். ஆப்ஷன் பி எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், வெளி கவன திசை விருப்பம். ஆப்ஷன் சி இன் அட்டென்ஷன், கவனமின்மை. ஆப்ஷன் டி சஸ்டைன்டு அட்டென்ஷன், நிலையிருத்தப்பட்ட கவனம். இதற்கு சரியான விடை சஸ்டைன்டு அட்டென்ஷன், நிலையுறுத்தப்பட்ட கவனம். த இம்ப்ராப்பர் லைட்டிங், ஓவர் நாய்ஸ், அன்கம்ஃபர்டபுள் சீட் இதெல்லாம் சோர்ஸஸ் ஆகுது. நிலையறுத்தப்பட்ட கவனம் அப்படிங்கிறது சஸ்டைன்டு அட்டென்ஷன். Sudden grasping of solution of or a flash of understanding refers which type of learning. திடீரென ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தோன்றுதல் அல்லது உடனடியாக தீர்வை புரிந்து கொள்ளுதல் எந்த வகையான கற்றல் முறையை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் ஏ கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆக்க நிலையுறுத்தல் கற்றல். ஆப்ஷன் பி ஆப்பரண்ட் கண்டிஷன், செயலக்க நிலையுறுத்தல் கற்றல். ஆப்ஷன் சி லேர்னிங் பை இன்சைட், உட்காட்சி வழிகற்றல். ஆப்ஷன் டி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். சரியான விடை உட்காட்சி வழிகற்றல், லேர்னிங் பை இன்சைட்.